பிராமணர்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு ஊர் பேய் கிராமமா மாறினது எப்படி? ஒரே நாள்ல ஒரு கிராமமே காலி பண்ண முடியுமா? இன்னும் இந்த மர்மம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட கிராமம் எங்க இருக்கு? குல்தாரா கிராமம். தீரன் அதிகாரம் 1 படத்துல நம்ம கிளைமேக்ஸ் காட்சியில பார்த்த அதே கிராமம் தான் இன்னைக்கு நம்ம கண்ணம்மா டைரியில பார்க்க போறோம். குல்தாரா ஆள் நடமாட்டம் இல்லாத ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதி. 13ஆம் நூற்றாண்டுல கட்டமைக்கப்பட்ட இடம்னு அறிய வந்திருக்கு. பிராமண சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் இந்த இடத்துல வசிச்சிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டுல 1500க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்ததா சில குறிப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா 19வது நூற்றாண்டுல 800 மக்களா குறைஞ்சிருக்காங்க. கடைசியா எடுத்த கணக்கெடுப்பின்படி 117 வீடுகள் தான் இருந்திருக்கு. ஆனா ஒரே நாள்ல அங்க இருந்த மக்கள் எல்லாரும் எங்க போனாங்க அப்படிங்கிறது இப்ப வரையும் மர்மம் தான். நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்த செழிப்பான ஒரு கிராமம் காலப்போக்குல யாருமே வரப்போகாத ஒரு பேய் கிராமமா மாறினது எப்படி? இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். குல்தாரா கிராமத்தை பத்தி நிறைய விஷயங்கள் செவி வழியா அறியப்படுது. குல்தாரா கிராமம் வறட்சியால ரொம்பவே பாதிக்கப்பட்ட கிராமமா மாறி இருக்கு. ஊர்ல 2 நீருக்கான ஆதாரங்கள் தான், 2 ஆறும் சில கிணறுகளும். கொஞ்சமா அந்த நீர் ஆதாரங்கள் குறைய மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க ஆட்சி புரிந்த சலீம் சிங் அப்படிங்கிற ஒரு ஜவான் மக்களை கொடூரமா ஆட்சி செஞ்சதாகவும் அறிய முடியுது. அதிகமா வரி வசூல் செய்யறது, பெண்களை துன்புறுத்துறதுன்னு இந்த ஜவானுடைய அட்டூழியம் நீண்டுகிட்டே இருக்கு. ஒரு பெண்ணை அவர்கிட்ட இருந்து காப்பாத்ததான் இரவோடு இரவா கிராமமே வெளியேறினதா செவி வழி கதைகளால உணர முடியுது. இன்னொரு நீங்காத மர்ம கதையா இருக்கிற விஷயம் பேய் கிராமம் அப்படின்னும் இரவு இந்த இடத்துல தங்குனா இறப்பு நிச்சயம் அப்படிங்கிற விஷயம்தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நம்புற ஒரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வணங்கி வந்தவங்க தெய்வ குத்தத்தை செஞ்சுட்டாங்க, அதனால தெய்வம் ரொம்பவே கோபமா இருக்கு அப்படின்னும் அங்க பேய் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்புறாங்க. நைட்டு யாராவது தனியா இருந்தாலோ இல்லை ஏதாவது தப்பு செஞ்சாலோ பேய் பிடிக்கும் அப்படின்னும், பல பேர் மர்மமான முறையில் இறந்திருக்காங்க அப்படின்னும், பேயோட பிடியில தான் இந்த கிராமமே இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. குல்தாரா கிராமம் அழிஞ்சதுக்கான காரணத்தை அறிவியல் அறிஞர்கள் சொல்றது என்னன்னா, பூகம்பம்னால தான் இந்த கிராமம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கான சான்றுகள் எதுவுமே உண்மையா நமக்கு கிடைக்கப்பெறல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையா பேய் தான் வசிக்குதா அப்படின்னு இன்னும் சில பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல சில பேர் பயந்து இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னும் நம்பியிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்திருச்சு. ஆனாலும் நைட்டு அந்த இடத்துல யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்படி யாராவது அந்த இடத்துக்கு போகணுன்னா நிறைய பெர்மிஷன்லாம் உண்டு. அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியும். இப்போ அந்த இடம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் இருக்கு. அமானுஷ்யமா இல்லை இது ஒரு அனுபவமா, உண்மையாவே பேய்கள் இருக்கா இல்லை பூகம்பம்னால தான் அழிஞ்சுதா அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியாம தான் இருக்கு. இந்த கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.